இந்த நறுக்கி சமையல் ரெடி பண்ணு. நானு ரேகா லத்தாலாம் சினிமா போனோம். 1 மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகணும். சரி. என்ன சினிமா கத்த போறீங்க? மாமியாரா மருமகளா? அத்த மாமியாரா மருமகளான்னு இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறீங்க? காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்த. உனக்கெல்லாம் விளக்க சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. வாய மூடிட்டு சமையல் வேலையை பாரு. மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத. ஏ மூதேவி, சீக்கிரம் வேலை ஆகட்டும். அக்கா, அந்த காய்கறி எல்லாம் இப்படி கொடுங்க. ஏங்கிட்ட கொடுங்கண்ணா. அத்த, இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க. இதெல்லாம் நான் சாந்தி கிட்ட தானே குடுத்துட்டு வந்தேன். எதுக்கு என்ன நறுக்க சொல்ற? இல்ல அத்த, நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க, உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம். என்னடி திமிரா உனக்கு? ஐயோ, இதெல்லாம் நான் சொல்லல அத்த. மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம். ஒல்லி ஆவறதா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தாத்தா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைய மறக்க முடியுமாடா ராஜா? உன்னுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் அன்னைக்கு நாம எல்லாரும் எழுந்திருச்சு காலையில குளிச்சுட்டு புது டிரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவோம். தாத்தா, எனக்கு புது டிரெஸ் வாங்கி தரீங்களா? புது டிரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லுங்க தாத்தா. பாக்குறப்பா, பாக்குறேன். நல்ல தாத்தா. அம்மா, அம்மா. யாரு? லதாவா? நிக்கிறியாமா? நிக்கிறப்பான்னு சொல்லக்கூடாது. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்கிட்ட பணம் இல்ல, பணம் கடை மட்டும் கேட்காதீங்க. நான் என்னைக்குமா உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன்? உன்னை பெத்த கடன் தான் எனக்கு இருக்கு. வேற என்ன? ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒரு கதை சொல்றேன். நான் சொல்ல சொல்ல அதை எழுதி கொடுக்குறியா? கதையா? ஆமாமா, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஏதாவது ஒரு பத்திரிக்கை அனுப்பிச்சா ஒரு 300-400 பணம் கிடைக்கும். அந்த டேபிள்ல பேப்பர் பேனா எல்லாம் இருக்கு. சொல்லுங்க. சரியான நேரத்தில் ரயில் புறப்பட்டது. ஜன்னலோரத்து சீட்டு காலியாக இருந்தும் கணபதி அங்கே சென்று உட்கார விரும்பவில்லை. காரணம், அடிக்கின்ற குளிர்காற்று அவன் வயதுக்கு ஒத்து வராது. கணபதி தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டார். குழந்தையாக இருக்கும் போது ஊருக்கு செல்லுகின்ற நேரத்திலே அந்த ஜன்னலோர சீட்டுக்குத்தான் எவ்வளவு சண்டை. காலம் மனிதனை மாற்றிவிடும் விந்தையை எண்ணி அவனது கண்கள் கலங்கின. யாருமே இல்லாத தனிமை பயணம். இது எங்கே சென்று முடியும்? என்ன மாமா? டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, கதை சொல்லிட்டு இருக்கேன். கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? யாருக்கு? நான் சொல்ல சொல்ல லதா எழுதுறாமா. லதா எழுதுறாளா? இங்க யாரும் இல்லையே மாமா. லதா? ஓ, நான் எழுந்திருச்சு போனா இந்த பார்வை இல்லாதவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு போயிட்டா போல இருக்கு. கீதா, மனுஷனுக்கு என்னைக்கு அந்தஸ்து போதோ அன்னைக்கே அவன் பொசுக்குன்னு போயிடணுமா? வாழ வேண்டிய எத்தனையோ பேர் அற்பாய்சிலேயே போயிடுறாங்க. அந்த பாழா போன சாவு எனக்கு இன்னும் வரலையே. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, நான் உண்மையாதான் சொல்றேன். இந்த குழந்தைகள்லாம் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதுக்காக பகலா உழைச்சேன். நான் என்னம்மா சொல்வேன்? யார பார்வை இல்லாதவன் என் பொண்ணு ஏமாத்திட்டு போனாலும் அவளாலதான் என் பார்வையே போச்சு. அவளுடைய கல்யாணத்துக்காக
என் கண்ணையே தானமா கொடுத்துட்டேன். ரிட்டையர் ஆகிற நேரத்துல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. வேலூருக்கு போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா பார்வை சரியா போயிடும் டாக்டர் சொன்னார். நான் வேலூருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என்னங்க எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க? என்னது, பல நாளா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கண் ஆபரேஷனுக்காக வேலூர் போயிட்டு இருக்கேன். நம்ம லதாவை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க லெட்டர் போட்டிருக்காங்க. லதாவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. மத்த விஷயம் எல்லாம் சரின்னா அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எழுதிருக்காங்க. அடுத்த வாரமா? ஆமாங்க. இப்ப இதை விட்டுட்டா இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் மறுபடியும் கிடைக்காது. இப்ப நீங்க கண் ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டாம். அந்த பணத்தை கொடுங்க. முதல்ல கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் உங்க கண் ஆபரேஷன் பாத்துக்கலாம். நீ சொல்றது சரிதான். முதல்ல கல்யாணத்தை முடிச்சிரு. என் கண்ணை பத்தி என்ன அப்புறம் பாத்துக்கலாம். என் பொண்ணுகிட்டே இருந்து நான் எந்த விதமான நன்றிக்கண்ணனையும் எதிர்பார்க்கல. ஆனா ஒரு பார்வை இல்லாதவரை ஏமாத்திரமேங்கிற உணர்ச்சியே அவகிட்ட இல்ல. பாத்தியா? நீங்க கதை சொல்லுங்க மாமா, நான் எழுதுறேன். ரொம்ப சந்தோஷம். லதா அவ வீட்டுல விருந்து வச்சிருக்காளா, அதான் இந்த மீன் எல்லாம் கழுவி தர சொன்னேன். கண்ணை உங்களை காணோன்னு கூப்பிட்டு இருக்கா. நீங்க என்னடா இங்க நாத்தனார் வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கும் சிரிப்புதானா? ஆமா கீதா, இந்த வீட்டுல எனக்கு அழறதுக்கு உரிமையே இல்ல. நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இல்ல கீதா, மீன் கழுவலன்னா லதா வந்தா பெரிய ரகலை ஆயிடும். முதல்ல நீங்க போங்க. போங்கன்னா சும்மா அவ வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்ன இது, மீன் எல்லாம் கழுவாம அப்படியே இருக்கு? எங்க அவ? யாரு? எல்லாருக்கும் பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல, மரியாதையா பேரை சொல்லி கேளு. அதான் அந்த சாந்தி. அவங்க இங்க இல்ல. அவங்கள நீ இப்ப பாக்க முடியாது. நீ யாரு என்ன தடுக்க? காலங்கத்தால என்ன இங்க கலாட்டா? பாருமா, மீனை கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்தேன். அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டா. அவளை பாக்க போலான்னு சொன்னா இவ கூடாதுன்னு எங்கிட்ட சண்டை போடுறா. நான் ஒண்ணும் சண்டை எல்லாம் போடல. இங்க பாருங்க அத்தை, இந்த வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம். ஆனா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது. செஞ்சா என்ன, குறைஞ்சா போயிடுவ. லதாவுக்கு மீன் கழுவ தெரியாது, கொஞ்சம் கழுவி கொடு. இந்த காக்கா குருவி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு மத்தவங்க மேல எரிஞ்சு விழ கத்து கொடுத்துருக்கீங்கல்ல, இப்ப மீன் கழுவவும் கத்து கொடுங்க. அம்மா அம்மா அம்மாடி. சக்காலத்தி உணவுற ராத்திரில அதிகமா சாப்பிடாதேன்னு சொன்னா கேக்குறியா? மலைப்பாம்பு மாதிரி நல்லா முழுங்கி விட்டு ஏன் லொய்யோ லொய்யோங்கிற? பேசாம படு. காலையில பத்திரிக்கை ஆரம்பிக்கணும். ஒன்னு அடக்கவே முடியாது. என் பேச்ச நீ எங்க கேட்க போற? அந்த பரமேஸ்வர சொல்லியே பார்வதி கேட்கல. எப்போ என்னையே குறை சொல்லுங்க, நானா சண்டை போடுறேன்? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என் மகள் அத்தா மீனை கொண்டுகிட்டு வந்து கழுவி கொடுங்கடின்னு சொன்னா. இந்த சின்ன மருமக சக்காலத்தி கீதா இருக்காளே, அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உங்க வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டா. என்ன திமிரு அவளுக்கு. அப்படியா சொன்னா? உனக்கு அவ சரியான பதிலடி கொடுக்கறா போல இருக்கு. பதிலடியா குடுக்கறா? நான் திருப்பி கொடுக்க போறேன் பாருங்க. அழகா இருக்கு. ஏன்பா இவ்வளவு லேட்டு? மத்தியானம் சாப்பிட கூட வரல? ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது, அதான் வரத்துக்கு லேட் ஆச்சு. ரேகா, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்து பத்திரமா பீரோல வை. எதுக்குப்பா இவ்வளவு பணம்? நான் புது வீடு கட்டுறேன்ல, அதுக்கு பர்னிச்சர் வாங்கத்தான். சீக்கிரமா கட்டி முடிப்பா, நாம அந்த வீட்டுக்கு போயா சந்தோஷமா இருப்போம். மாமா, ஒரு ஹாப்பி நியூஸ். உங்க கதை பத்திரிகையில வந்திருக்கு. என்ன? என் கதை பத்திரிகையில வந்திருக்கா? சொல்லுக்கா. எங்க? இந்த பக்கத்துல. அது மட்டும் இல்ல மாமா, உங்க கதைக்கு சன்மானமா 500 ரூபாய் பணமா அமைச்சிருக்காங்க. இது 500 ரூபாயா? 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டானா? மடி சாந்தி. என்ன மாமா? இதை வச்சுக்க, தம்பிக்கு
ட்ரெஸ் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்க. என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவாள் என் மனைவி. எங்கவா ராஜேஸ்வரி? ராஜேஸ்வரி, என்ன எல்லாருக்கும் வாங்க. காலையில 2 மருமகளும் எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டீங்களா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க கதையை எவன் பத்திரிகையில போடுவான்னு என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவியே. இதோ பார், என் கதை பத்திரிகையில வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 500 ரூபாய் சன்மானம் அனுப்பிச்சிருக்காங்க. இனிமே நான் அதிகமா எழுத போறேன், நிறைய சம்பாதிக்க போறேன், எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். நீ பாரு, உன் வயிறு எரியட்டும். கதை வந்திருக்கா கதை? இது விளம்பரம். நீ என்ன சொல்ற? ஏன்பா விளம்பரத்தை தான் கதையா எழுதுனீங்களா? சேச்சே, உன் பேச்ச நான் நம்ப மாட்டேன். இந்த பார், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். தயவு செய்து என் சந்தோஷத்துக்கு எடுத்துறாதீங்க. கீதா, மாமா தலையில சத்தியம் பண்ணி சொல்லு, இதுல கதை வந்திருக்கா? ஏம்மா தயங்குற? சொல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கண்டிப்பா. அப்படின்னா பத்திரிகையில கதை வரலையா? சின்ன மருமகன் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆனீங்களே, பாத்தீங்களா உங்களை எந்த மாதிரி ஏமாத்திருக்கான்னு? கதை வந்திருக்கா கதை. மண்ணாங்கட்டி, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் பெத்த பொண்ணு கதை எழுதுறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தினான். என் பொண்ணை விட ஓ மேல நான் அதிகமா அன்பு வச்சிருக்கேன். நீ பத்திரிகையில கதை வந்திருக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்துற. எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் நான் என்னம்மா தப்பு பண்ண? மாமா, கீதாவை எதுவும் சொல்லாதீங்க. கண்ணனோட பிறந்த நாளைக்கு எதுவும் வாங்கி தர முடியலையேன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறது கீதாவுக்கு தெரியும். அதனாலதான் அவ அப்படி செஞ்சா. எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. நான் செஞ்சது தப்புன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா. தண்டனையா? கொடுக்கதான் போறேன். நீ கடைசி வரைக்கும் இந்த கிழவனை உன் குழந்தை மாதிரி பாத்துக்கணும். அதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. ஆமா.